ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து எங்கள் சங்கத்தினுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட எல்லா ஜோதிட சங்க சொந்தங்களுக்கும் நன்றி. இப்போ நான் இன்னைக்கு பேச வந்திருக்குது சந்திரநாடி பற்றி. சந்திரநாடியில் இன்னைக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு, துலாம் ராசியில். அப்போது காலையில் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க. இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு இங்கே நம்ம கூடியிருந்த எல்லாருக்கும் துலாத்துல குரு, புதன், கேது, சனி, ராகு இருக்குதுங்களா? இல்லையா? துலாம் ராசியில குரு, புதன், கேது, சனி, ராகு, இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா? இல்லைங்களா? உங்களுக்கு இருக்கா? துலா லக்னம் அந்த தொடர்பு இருக்கவங்க மட்டும்தான் இன்னைக்கு மீட்டிங்க்கு நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். துலாத்துல உங்களுக்கு சந்திரன் இல்ல, கோச்சாரத்துல போயிட்டு இருக்காருங்கய்யா. துலாத்துல உங்களுக்கு கட்டம் எம்டி. சுக்கிரன் இந்த நான் சொன்ன இந்த 5 கிரகம் சாரத்துல இருக்காங்களா? ஓகேங்க, நன்றி. தவிர இன்னைக்கு மாந்தி ஆயில்ய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அதனாலதான் காலையில இருந்து இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசும்போது ராகு கேது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஆதிசேஷனோட அந்த ரூபம் நம்மள அறியாமையே எல்லாரும் பேசும்போது ராகு கேது சம்மந்தப்படுத்தி தான் பேசுனாங்க. அடுத்து ஓரையை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா, காலையில நம்ம ஜோதிட கருத்தரங்கம் ஆரம்பிக்கும் போது மணி 9 to 10 சூரிய ஓரை இருந்தது. திரு மரியாதைக்குரிய சகோதரர் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா ஆரம்பிச்சாரு சூரிய ஓரையில. அப்போ சூரியன் மழுத்து அந்த நபர் அவர் மூலமா ஆரம்பிச்சதுனால சூரிய ஓரையில அது கரெக்டா இருக்கு. அந்த ஓரை சரியா பொருந்தி வருது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். காலையில 9 to 10 கரெக்டா? அடுத்து 10 to 11 சுக்கிர ஓரை. நவமணி ஐயா பேச ஆரம்பிச்சிங்க, கரெக்டுங்களா? அடுத்து 11 to 12 பேசும்போது பேசின நபர்கள் எல்லாமே புதனோட காரகத்துவத்தை தான் பேசினாங்க. ஞாபக மறதி, புதனோட அம்சம், அப்புறம் ஒரு சிலர் அந்த இடத்துல நகைச்சுவையா பேசினாங்க பேசும்போது ஒரு நபர். அப்ப சுத்தி எல்லாமே புதனுடைய காரகத்துவத்துல தான் பேசினாங்க. புதன் ஓரையில 11 to 12 12 to 1 சந்திர ஓரை. சுமதி அம்மா பேசியிருந்தாங்க இல்லையா? இல்ல 12 to 1 சந்திர ஓரைங்கிறதுக்காக அப்போ ஒரு பெண்மணி பேசினாங்க. அப்ப அவங்களும் கிரக ஆதிக்கத்தை பத்தி பேசினாங்க. அடுத்து சனி ஓரைய 1 to 2 1 to 2 கடைசியா பேசினது ராஜவேணி அம்மா பேசினாங்க. அவங்க அந்த சனி ஓரையில கரெக்டா இந்த திருமண வாழ்க்கையில வர்ற பிரச்சனையை பத்தி பேசினாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்து குரு ஓரை 2 to 3, அடுத்து செவ்வாய் ஓரை 3 to 4, அதுக்கப்புறம் சூரிய ஓரை 4 to 5 தான் ஆறுமுகம் ஐயா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸா அந்த காம்பினேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா ஜாதகத்தை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா முறைகளை பத்தியும் சூடா ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. வழிபாடு முறைகளை பத்தி சொன்னாரு. அடுத்து செவ்வாய் உரையில ஒரு முரட்டுத்தனமான வழிபாடு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அறிவுலகன் ஐயா? எந்த கிரகத்தின் மீது சந்திரன் பயணிக்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை இன்னைக்கு நம்ம செஞ்சிருப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு துலாத்துல உங்களுக்கு சனி இருக்குன்னா நீங்க அந்த சனியோட சாரம்ச வேலையை நீங்க இன்னைக்கு பண்ணிருப்பீங்க. சனி ராகு சாரத்துல இருந்து நீங்க ஜோதிடரா இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஜோதிட வேலையை செஞ்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம். இப்போ அந்த இடத்துல சூரியன் இருக்கு. அந்த சூரியன் மேல சந்திரன் பயணிக்குது அப்படின்னா தந்தை சம்பந்தமாவோ அரசு வேலை சம்பந்தமாகவோ இல்ல அரசு வரியோ கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல புதன் பயணிக்குதுன்னா புதன் காரகத்துவ வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்ப லக்னத்துக்கு இன்னைக்கு சந்திரன்
எத்தனாம் பாவமா பயணிக்குதோ அந்த பாவத்தினுடைய பலனை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். உதாரணமா அது 5ஆம் பாவமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 5ஆம் பாவத்தினுடைய பலனை அனுபவிப்பார். வருமானம், பூர்வ புண்ணிய பலன் இதெல்லாம் அனுபவிப்பாங்க. அதுல இருக்கிற கிரகமும் அந்த பாவ பலனும் சுபத்தன்மையா இருக்கும்போது சுப பலனை அனுபவிப்பாங்க. உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து சுக்கிரன் சாரத்திலேயோ சந்திரன் சாரத்திலேயோ ஒரு புதன் சாரத்திலேயோ தனித்த புதன் சாரத்திலேயோ இருக்கும்போது சுப பலனை அனுபவிப்பாங்க. செவ்வாய் வந்து ராகு சாரத்திலேயோ சனி சாரத்திலேயோ இருந்து மேல சந்திரன் பயணிக்கும் போது கண்டிப்பா அன்னைக்கு ஒரு வாக்குவாதம், பிரச்சனை, மனஸ்தாபம் ஏற்படும். இந்த மனஸ்தாபம் ஒருவேளை குரு பார்வை அல்லது சுக்கிரன் பார்வை இருக்கும்போது தவிர்க்க முடியும். அது சின்ன மனஸ்தாபமா பேசி அது முடிஞ்சு போயிடும். அப்படி குரு பார்வை சுக்கிரன் பார்வை இல்லை அப்படின்னா பேசினாலும் அந்த பிரச்சனை முடியாது, பெரிய சண்டையில வந்து முடியும். செவ்வாய் சனி பார்வை இருந்து கோச்சார சந்திரன் பயணிக்கும் கிரகத்தின் மேல செவ்வாய் சனி பார்வை இருந்து ராகு தொடர்பு இருந்தா எந்த பாவத்தோடு பயணிக்குதோ, உதாரணத்துக்கு சகோதர பாவத்தோட 3ஆம் பாவத்தோடு தொடர்பு இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு சகோதரர் கூட ஒரு சண்டை, மனஸ்தாபம் ஏற்படும். இன்னொரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு துலாத்துல ஒரு ஜாதகருக்கு கேது இருக்கு. கேது மேல கோச்சார சந்திரன் பயணிக்குதுன்னா அன்னைக்கு அவருக்கு கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமா கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை பேசிய சகோதரி அவர்களுக்கு நன்றி.